குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான புக்ஸு எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த புக்கை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத அந்த இதை பார்க்க போகிறோம். ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்னே நம்ம சொல்லலாம். பொதுவாக டிஎன்பிசிக்கு நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிலமை எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அந்த சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி, பேங்கிங், அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி அந்த ரயில்வே போர்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறோம், எப்படி நம்ம கிராக் பண்ணணும், இதில் நம்ம எந்தெந்த புக்கை நீங்கள் வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் யூடியூப்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சார், நான் வந்து புதுசாக இப்போ தான் ஆர்ஆர்பி ஃபாலோ பண்ண போகிறேன், இல்லை ஆல்ரெடி படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இதில் கிளியர் பண்ணணும், இந்த எக்ஸாமை நான் கிராக் பண்ணணும், இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணும்னா எந்தெந்த புக்கை வாங்கணும், எந்தெந்த சாப்டருக்கு, எந்தெந்த லெசனுக்கு நம்ம எதை ஃபாலோ பண்ணணும், இந்தந்த புக்கை மட்டும் நீங்கள் வாங்கினாலே ஃபுல்லாகவே ஓரளவு கவர் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த புக்கை நீங்கள் யாருமே வாங்க வேண்டாம், சரிங்களா? ஏங்கிறத நான் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து ஒரு 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 யூடியூப் மூலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் எந்த ஒரு பேட்ச்லையுமே இல்லை, நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன், நீங்கள் புக்கை மட்டும் சொல்லுங்கள், நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ, சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம பேட்சில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ரீகால் பர்பஸுக்கு இந்த புக்கை வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். நம்ம கிளாஸஸ் வந்து இந்த புக்கை ரெஃபர் பண்ணி தான் இனிமேல் எடுக்க போகிறோம். இந்த ஆர்ஆர்பியை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகம் இதுதான் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் ஓப்பனாக சொல்லிடுறேன், சரிங்களா? அதே நேரத்தில் நிறைய பேர் புக்கு கேட்டிருக்கீங்க. டிஎன்பிசி புக்குனா நம்ம புக்கு நிறையா இருக்குது, நான் எடுத்து உங்களுக்கு உடனே கொடுத்துருவேன். ஸோ ஆர்ஆர்பிக்கும் டிஎன்பிசிக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அது சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் என்சிஆர்டி புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் இருக்கிற என்சிஆர்டி புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. அதை வாங்கி நம்ம ரீகால் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிடும், எக்ஸாமே வந்துடும். அதனால் இப்போதைக்கு இந்த புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆர்ஆர்பியை கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன், சரிங்களா? அதே நேரத்தில் இந்த புக்குக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஓரலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த புக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது, அதுதான் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண போகிறேன், சரிங்களா? வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்ஆர்பி என்டிபிசினா என்னென்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் என்டிபிசி அப்படின்ற நான் டெக்னிக்கல் போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு மொத்தம் மூணு பார்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று வந்து ரீசனிங், அடுத்து உங்களுக்கு மேக்ஸு, முக்கியமாக ஜிகே, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு வச்சிடலாம், சரிங்களா? ஜென்ரல் அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீசனிங்க்கு, இந்த மேக்ஸுக்கு, இந்த ஜிகேவுக்கு என்ன புக்கை நம்ம ரெஃபர் பண்ணலாம்? ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம டிஎன்பிசியில் படிக்கிற போர்ஷன் அப்படியே காமன் சேம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் கொஸ்டின் கேட்கப்பட்ட விதங்கள் மாறுபாடு இருக்குது, மறந்துடாதீங்க. அதாவது நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகளோட பேட்டர்னும் ஆர்ஆர்பிக்கு கேட்கக்கூடிய கேள்வியோட பேட்டர்னும் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் டிஎன்பிசி ஆப்டிடியூட் புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஆர்ஆர்பிக்கு இருக்கக்கூடிய சார் மேக்ஸ் எல்லாம் ஒன்று தான், கான்செப்டெல்லாம் சேம் தான். பட் ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகள் கண்டிப்பாக மாறுபாடு இருக்குது, மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த மூணுக்கும் எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், இது முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கணும். அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதான் PYQ அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்காம ஆர்ஆர்பிக்கெலாம் கிளியர் பண்ணவே முடியாது, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரீசனிங், மேக்ஸு, ஜிகே. இப்போ ரீசனிங்கில் எந்தெந்த புக்கு அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்னாலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் மறுமுறை இன்னொரு டைம் சொல்லிடலாம். RS அகர்வால் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, சரிங்களா? அகர்வால், டாக்டர் RS அகர்வால். ரீசனிங்க்கும் RS அகர்வால் இருக்குது, ஆப்டிடியூட்டுக்கும் RS அகர்வால் இருக்குது, சரிங்களா? இதில் என்னென்னா, தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய ரீசனிங் புக்கு ஒன்று RS அகர்வால் மட்டும்தான். RS அகர்வால் ரீசனிங் வந்து தமிழில் இருக்குது. இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரீசனிங் நீங்கள் கண்டிப்பாக போட்டு பார்த்தே ஆகணும், நிறையா கொஸ்டின் வேணும், எனக்கு அந்த பேட்டர்ன் வேணும் அப்படின்னா இது நீங்கள் வாங்கலாம். இந்த ஒன்று தான் தமிழில் இருக்குது, RS அகர்வால், அதாவது ரீசனிங், சரிங்களா? இப்போ இது இல்லாமல் மற்ற எல்லா புக்குமே இங்கிலீஷில் தான் இருக்குது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழில் வந்து எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னா இல்லை, ஓப்பனாக உண்மையாக சொல்லணும்னா. இப்போ இந்த புக்கு தவிர வேறு ரீசனிங்க்கு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினாக்கிள் அப்படின்னு ஒரு இருக்குது, நீங்கள் நெட்டில் அடித்தா வந்துடும், பினாக்கிள், ஓகேங்களா? பினாக்கிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அந்த 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 பப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ப்ரொவைட் பண்ணுற புக்ஸு பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் YCT அப்படின்னு ஒரு புக் இருக்குது.
இப்போ நான் சொன்ன இந்த 3 புக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 புக்கு போத் ரீசனிங் அண்ட் மேக்ஸ், அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இது ரெண்டுக்குமே இந்த 3 புக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த பினாக்கிள் அப்படிங்கிற பப்ளிகேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஆனால் நான் எடுக்கக்கூடிய கிளாஸு எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம தமிழ் வழியில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் செஷன் ஆகட்டும், நான் கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸ் ஆகட்டும், எல்லாமே பியூர் நம்ம தமிழ் மொழியில் தான் இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம பேட்சில் இருக்கிறவங்க இந்த புக்ஸ் எதுவும் வாங்க தேவையில்லை. நான் இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அதுக்கு தமிழாக்கம் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொஸ்டின் செஷன் கொடுப்பேன். இதை தமிழாக்கம் பண்ணி இதில் பெஸ்ட் கொஸ்டினை செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு தமிழாக்கமாக மாற்றி உங்களுக்கு கொடுப்பேன். கிளியரா? இந்த புக்கு கண்டிப்பாக ஏதாவது இதில் ஒரு புக்கு வாங்கி வச்சுருங்க. ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க வாங்கி வச்சு படிங்க. ஜிகே ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த மட்டும் நீங்கள் வாங்க வேண்டிய புக்கு இந்த 2 புக்கில் ஏதாவது ஒரு புக்கு வாங்கிட்டு, ஒன்று வந்து அரிஹண்ட் நிறைய பேருக்கு தெரியும். அரிஹண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அரிஹண்ட் புக் இருக்குது. அரிஹண்ட் புக்லேயே நிறையா புக் இருக்குது. பார்த்தா அரிஹண்ட் புக்லேயே வந்து ஆர்ஆர்பி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய புக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. இல்லை அரிஹண்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய எடிஷனை வாங்கிக்கோங்க, நியூ எடிஷனை வாங்கிக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஜென்ரல் இதில் இவங்களை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு பப்ளிகேஷன் தான் லூசன் பப்ளிகேஷன் ஜிகே அண்ட் அரிஹண்ட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சார் ஓகே சார் எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ அரிஹண்ட் அண்டு லூசன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு புக்கு ஜிகேக்கு வாங்கிக்கோங்க. ரெண்டுமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூசன்ட் ஆகட்டும் இல்லை அரிஹண்ட் ஆகட்டும், ரெண்டுமே ஜென்ரல் அவேர்னஸாக இருந்தாலும் என்னோட ஸ்பெஷல் இப்போ நான் ஃபாலோ பண்ண போகிறது எதுன்னு நீங்கள் ஓப்பனாக கேட்டிங்கன்னா பர்சனலாகவே நான் சொல்லிடுறேன், நான் லூசன் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா லூசனில் என்சிஆர்டி புக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ஓவரலாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இதை நான் தமிழாக்கம் பண்ணி இதை நான் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் நான் உங்களுக்கு கிளாஸே எடுக்க போகிறேன். நான் கண்டிப்பாக தமிழ்நாடு பப்ளிகேஷனுக்கு புக்ஸை நான் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. ஆர்ஆர்பிக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் அதை தாராளமாக படிக்கலாம், நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசியில் படிச்சிருக்கோம். பட் ஆனால் ஒரு தடவை ரீகால் பண்ணியே ஆகணும். என்சிஆர்டி புக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது போத் +2 ஆகட்டும் இல்லை டிகிரியில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி ஆர்ஆர்பி என்டிபிசி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக என்சிஆர்டி புக்கை நீங்கள் கையில் தொட்டு தான் ஆகணும். தொடாமல் நான் கிளியர் பண்ணோம்னா முடியாது, சான்ஸே கிடையாது. கிளியராக நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இப்போ ஏன்னா நான் தமிழ் வழி படித்தவன், நான் வந்து ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் மட்டும் போதுமான கிடையாது. வைக்கக்கூடிய எக்ஸாம் சென்ட்ரல் போர்டு இருக்கக்கூடிய பப்ளிகேஷன் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்கு தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறத எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த என்சிஆர்டி புக்கு தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதை தமிழாக்கமாக பண்ணி அந்த தமிழ் வழியில் இருக்கிறத கிளாஸ் எடுத்து உங்களுக்கு கொண்டு போக போகிறேன், உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். புரியுதா? கிளியரா? ஸோ இப்போ இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டேன்ல, இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே. சரிங்களா? இது இல்லாமல் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு புக்கு வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதுக்கு ஒரு செலவாகுதுன்னு சொல்லி அந்த புக்கு வாங்காமல் விட்டுறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே நேரத்தில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீயாகவே பிடிஎஃப் இருக்குது. நான் கீழே ஆர்ஆர்பிக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணிடுறேன். நம்ம பேட்சில் சேர்ந்தாலும் சரி சேராமல் விட்டாலும் சரி, அதில் உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுவேன். தமிழ் வழியில் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், நெட்டில் இருந்து பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேஜ் இருக்குது. அந்த 2000 பேஜை நீங்கள் முடித்தாலே ஓரளவு கவர் பண்ண மாதிரி. அதே நேரத்தில் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வைக்க முடியாது. பேட்டர்னாக செஷனாக தான் வைப்பாங்க. அதனால் ஒருத்தங்களுக்கு கேட்குற கேள்வி இன்னொருத்தங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதனால் கொஸ்டின் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நிறையா கொஸ்டின் இருக்கும். கிட்டத்தட்ட 2800 சொச்சம் பேஜ் இருக்குது, அதில் தமிழ்லே இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கிளியராக எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததாக உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் இந்த புக்கெல்லாம் வாங்கிக்கிறேன் சார், வாங்கி படிக்கிறேன் சார், நம்ம யூடியூப் சேனலில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஆர்ஆர்பியை பொறுத்த மட்டும் தமிழில் யூடியூப் சேனல் நான் தேடி பார்த்ததில் கம்மி. டிஎன்பிஎஸ்சிக்கு தான் எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ தமிழ் வழியில் மிக முக்கியமாக ஜென்ரல் அவேர்னஸை கவர் பண்ணுற மாதிரி தமிழில் என்சிஆர்டிக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆர்ஆர்பிக்கு யூடியூப் சேனல் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்றேன். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் என்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வச்சு சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த டெஸ்ட் பேட்சை கொண்டு வந்து நான் அந்த புக்கெல்லாம் வாங்கி நான் அதை டைப் பண்ணி அதிலேருந்து கொஸ்டின் செலக்ட் பண்ணி நான் உங்களை வச்சு படிக்காமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ஒஸ்ட் கேரக்டர், வெரி வெரி ஒஸ்ட் கேரக்டருங்கிற மாதிரி. ஒரு கான்செப்ட் படிக்காமல் டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. அந்த இருக்கிற 2000 பேஜை நான் பார்த்துட்டு போனால் பாஸ் ஆயிடுவேன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க.
ஒரு கான்செப்ட் தெரியாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட் தெரியாமல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? முடியவே முடியாது. அதனால் கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். நம்மள்ட்ட டெஸ்ட் பேட்சுன்னு செப்பரேட்டாக ஒன்று கிடையாது. ஆனால் பேட்ச் இருக்குது. அந்த பேட்ச் தமிழ் வழியில் நடத்தக்கூடிய என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு பேட்ச் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு ஃபீஸ் கண்டிப்பாக இருக்குது. அதில் சேர்றவங்களுக்கு வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு. யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன சார்னா, நான் வீடியோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். அதாவது கான்செப்ட் எப்படி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் மற்றபடி மற்ற யூடியூப் சேனல்கள் புக்கு கூட வாங்கி ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதான் என்னால் முடியும். நீங்கள் டெஸ்ட் பேட்சும் கொடுங்க சார்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? என்னால் டெஸ்ட்டோ புக்கோ ப்ரொவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. நான் ஒன் மேன் ஆர்மி. நான் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்கு அசிஸ்டண்ட்டு யாருமே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் வைக்கிறேங்கிற கான்செப்டில் நான் டெஸ்ட்டில் ஃபுல்லாக கான்செப்ட் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட் எடுக்க முடியாமல் போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இல்லைனா நான் உங்களுக்கு டெஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்றேன், வீடியோ கிளாஸ் எல்லாம் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துற மாதிரி ஆயிரும். அது நல்லாவே இருக்காது. உங்களுக்கு இப்போ எது தேவைன்னா யூடியூப் சேனலில் கிளாஸ் தான் தேவை, கான்செப்ட் தான் தேவை. கான்செப்ட் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா? பேட்ச் ஃபீஸ் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். கண்டிப்பாக பேட்சுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியும் ஆட் ஆகிருக்கும். அதாவது இப்போ ஆர்ஆர்பியில் சேர்ந்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ஆர்ஆர்பியில் சேரும்போது டிஎன்பிஎஸ்சியும் சேர்த்து கூட நீங்கள் அதில் படிக்கலாம். ஓகேவா? ஆனால் டிஎன்பிஎஸ்சி புக்கு ஆர்ஆர்பிக்கு சம்மந்தமே கிடையாது. அது நான் கிளியராக சொல்கிறேன். இல்லை எனக்கு டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் ஆர்ஆர்பின்னா தாராளமாக சேர்ந்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பேட்ச் டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோஸ் போகிறேன். ஏன்னா நான் ஒன் பை ஒன்று தான் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இது முடிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த கட்டமாக இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக தான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேட்சில் இருந்தாலும் பேட்சில் சேரலைனாலும் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்செப்டை கிளியராக உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன். கொஸ்டின் செஷன் எடுக்கிறதுக்கு 1000 யூடியூப் சேனல் இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் ஒரு பிடிஎஃப் இது பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் இதுதான், இதுக்கு ஆன்சர் இதுதான், இதுக்கு ஆன்சர் இதுதான், இதுக்கு ஆன்சர் இதுதான்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட சேனல் இருக்குது. அது நம்மளே பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு சேனல் தான் இருக்கே. எது இல்லை, கான்செப்ட் நடத்துறதுக்கு தான் யூடியூப் சேனல் இல்லை. கான்செப்டை நடத்துறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.